அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னர் ஸகர என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அதே வரிசையில் அதே பேட்டர்னில் உள்ள ஆனா ஊனா வகையைச் சார்ந்த அபத யாபுது என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இறந்த கால வினைச்சொற்கள் அபத, அபது, அபத்த, அபதுத என்று இல்லாமல் அபத்த, அபத்தும், அபத்து, அபதுனா, அபதத். அபத வணங்கினான், அபது வணங்கினார்கள், ஆபத்த வணங்கினாய், ஆபத்தும் வணங்கினீர்கள், ஆபத்து வணங்கினேன், ஆபத்னா வணங்கினோம், ஆபதத் வணங்கினாள். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள் யாபுது, யாபுதூன, தாபுது, தாபுதூன, ஆபுது, நாபுது, தாபுது. யாபுது வணங்குகிறான், வணங்குவான், யாபுதூன வணங்குகிறார்கள், வணங்குவார்கள், தாபுது வணங்குகிறாய், வணங்குவாய், தாபுதூன வணங்குகிறீர்கள், வணங்குவீர்கள், ஆபுது வணங்குகிறேன், வணங்குவேன், நாபுது வணங்குகிறோம், வணங்குவோம், தாபுது வணங்குகிறாள், வணங்குவாள். வணங்குகிறாய், வணங்குவாய் என்பதற்கும் வணங்குகிறாள், வணங்குவாள் என்பதற்கும் தாபுது என்னும் ஒரே சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஊ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இந்த வகை வினைச்சொற்கள் அரபியில் அதிகமாக உள்ளது. வினைச்சொற்களை கற்கும்போது யார் செய்கிறார்களோ அவர்களை காட்டுவதை போல் கையசைத்து வாயால் மொழிந்து மனனமிட்டு கொள்வது இந்த வினைச்சொற்களை வேகமாக கற்பதற்கு இலகுவாக இருக்கும். யாபுது, யாபுதூன. யாபுது வணங்குகிறான், வணங்குவான், யாபுதூன வணங்குகிறார்கள், வணங்குவார்கள். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களாகும். இதற்கு முன்னால் லி என்ற எழுத்து இணையும் போது பழற்கை ஏவல் வினைச்சொற்கள் உருவாகிறது. அதாவது அவன் எழுதட்டும், அவன் உண்ணட்டும், அவன் வணங்கட்டும், அவர்கள் எழுதட்டும், அவர்கள் உண்ணட்டும், அவர்கள் வணங்கட்டும் போன்ற சொற்களாகும். இங்கு யாபுது என்று ஊ குறியீட்டில் முடிந்த சொல்லானது லி யாபுத் என்று மெய்யெழுத்தில் முடிந்து அவன் வணங்கட்டும் என்ற பொருளை தருகிறது. யாபுதூன என்ற சொல்லில் நா என்ற இறுதி எழுத்து வந்துள்ளது. இது லி யாபுது என்றாகி நா என்னும் இறுதி எழுத்து கெட்டு அல்லது மறைந்து லி யாபுது என்றாகி அவர்கள் வணங்கட்டும் என்ற பொருளை தருகிறது. இதனை அடுத்து பிரதி பெயர் சொற்கள் அல்லது புரோனவுன், ஆப்ஜெக்ட் அல்லது செய்யப்படு பொருள் என்ற நிலையிலும் வருகிறது. லி யாபுதூனி என்றால் அவர்கள் என்னை வணங்கட்டும் என்ற படற்கை ஏவல் வினைச்சொல்லாகும். இங்கு லி யாபுதூனி என்று சுருக்கமாக யா என்ற எழுத்தை
விட்டுவிட்டு எழுதுவார்கள். ஓபுத் ஓபுது, ஓபுத் வணங்கு, ஓபுது வணங்குங்கள் ஏவல் வினைச்சொற்களாகும். லா தஅபுத், லா தஅபுது, லா தஅபுத் வணங்காதே, லா தஅபுது வணங்காதீர்கள் எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். ஆபிதுன் மஅபூதுன் இபாதத்துன், ஆபிதுன் வணங்குபவன், மஅபூதுன் வணங்கப்படுவது, இபாதத்துன் வணங்குவது. அபத என்ற வினைச்சொல்லை சொல்லும்போது அபத, யாபுது, உபுத் என்று சொல்வார்கள். ஆபத வணங்கினான், யாபுது வணங்குகிறான், வணங்குவான், உபுத் வணங்கு.